ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ரூபி சேனல். இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு ஸ்பெஷல் தேங்காய் பால் பணியாரம். இந்த தேங்காய் பால் பணியாரம் பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு பக்கம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்ங்க. ட்ரெடிஷ்னல் ரெசிபின்னு கூட சொல்லலாம். அங்க நெறைய இந்த மாரி பால் பணியாரம், வெள்ள பணியாரம், அப்புறம் வந்து நெறைய இந்த பணியாரம் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். இதுல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஆம், அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் பச்சரிசி, 1 கப் உளுந்து. அவ்வளோதான். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ். அரிசியும், உளுந்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு 2லிருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிரலாம். அப்பதான் பார்த்தீங்கன்னா, பணியாரம் நல்லா சாஃப்ட்டா வரும். அ நல்லா கழுவி ஊற வச்சுர்றேன். பச்சரிசி பார்த்தீங்கன்னா, மாவு பச்சரிசி சேர்க்க வேண்டாம். பொன்னி பச்சரிசி சேர்த்தா தான் பணியாரம் நல்லா சாஃப்ட்டா வரும். அதனால கண்டிப்பா பொன்னி பச்சரிசி சேர்த்துக்கங்க. நான் நல்லா அரிசியும், பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நல்ல தண்ணி சேர்த்தி 2 மணி நேரம் ஊற வச்சிரலாம். இந்த பணியாரம் செய்யறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவா எடுத்துக்கிட்டிங்கன்னா, பால் பணியாரம் சாப்பிட நல்லாருக்கும். நான் இது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு தேங்காய் தான். உரிச்சு வச்சிருந்தது. கிராக் விழுந்திருக்குங்க. உடைச்சு பார்த்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. நம்ம வீட்டு தேங்காய் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அதனால தான் இன்னைக்கு தேங்காய் பால் பணியாரம் செய்ய போறேன். தேங்காய பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு, கூடவே 4, 5 ஏலக்காயும் சேர்த்து, நல்லா தேங்காய் பால வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தேங்காய் பால் வந்து ஆஸ் யூசுவல் எல்லாருக்குமே எடுக்க தெரியும். அதனால வீடியோ எடுக்கலங்க. நமக்கு எந்த அளவுக்கு அ தேங்காய் பால் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியா எடுக்காம, ஓரளவுக்கு இந்த மாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, டேஸ்ட்டாவும் இருக்கும். சாப்பிட நல்லாருக்கும். நான் இன்னைக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி அப்படி இல்லன்னா ப்ரவுன் சுகர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அரிசியும் பருப்பும் ஊறிடுச்சான்னு பார்க்கலாம். அரிசியும் பருப்பும் இந்த அளவுக்கு நல்லா ஊறிடுச்சுங்க. இப்ப 2யும் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு, கொஞ்சமா உப்பு மட்டும் சேர்த்து, நான் தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சிருந்த லாஸ்ட் தேங்காய் பால் எடுத்த தண்ணிய ஊத்தி மாவரைச்சு எடுத்துக்கிறேன். இன்னுமே இந்த பணியாரம் பார்த்தீங்கன்னா, நல்லாருக்கும் சாப்பிட. கண்டிப்பா இந்த மாரி அரைச்சு எடுத்துக்கங்க. கொர கொரன்லாம் அரைச்சோம்னா, சாப்பிட நல்லாவே இருக்காது. இந்த பணியாரம் பார்த்தீங்கன்னா, காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லாருக்கும். அப்புறம் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்கு நல்லாருக்கும். குழந்தைங்கலாம் ஸ்கூல் விட்டு வரும்போது, நல்லா சூடா செஞ்சு, தேங்காய் பாலோட சேர்த்து குடுக்கும்போது, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப அரைச்ச மாவ நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டேன். மாவு பாருங்க, இந்த மாரி நல்லா சாஃப்ட்டா, ப்ளஃபியா இருக்கணும். அப்பதான் பணியாரம் சுடும்போது, நல்லா புசு புசுன்னு வரும். இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டேன். தேவையான அளவு எண்ணெயும் விட்டாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி கரண்டில நான் மாவு வந்து ஊத்திக்கிறேன். ஆ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காயோட ஓட்டுல கூட மாவு ஃபில் பண்ணி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுப்பாங்க. எனக்கு அந்த மாரி மெத்தடெல்லாம் அந்த அளவுக்கு சரியா தெரியாதுங்க. இந்த மாரி குட்டி கரண்டில சின்ன சின்ன பணியாரமா சுட்டு எடுத்துக்கிறேன். நம்ம பணியாரம் ஊத்தும்போதே பார்த்தீங்கன்னா, நல்லா புஷ்ஷுன்னு வரும் பாருங்க. இந்த மாரி நல்லா மாவு பார்த்தீங்கன்னா, பொங்கி எலும்பி வரும். இந்த பணியாரம் பார்த்தீங்கன்னா, சாப்பிட ரொம்ப டேஸ்ட் நல்லாருக்கும். வீட்ல உள்ளவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க ஈஸியா கடையில இந்த பாக்கெட்ல கிடைக்குது பாருங்க. இந்த நெறைய ஐட்டம்ஸ் கிடைக்குது. அத வாங்கி டக்குன்னு பால்ல போட்டு சாப்பிட்டு போயிர்றாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உளுந்து, அரிசி எல்லாம் சேர்த்து குட்டி குட்டி பணியாரமா சுட்டு, அத தேங்காய் பால்ல போட்டு, அதுக்கு என்னென்ன அ தேவையோ இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டா நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்ப வர குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு பாக்கெட்ல கிடைக்கிற அ ம் ஃபுட்ட வாங்கி பால்லயோ ஏதோ ஒண்ணுத்துல சேர்த்து சாப்பிட்டு போயிர்றாங்க. அந்த மாரியெல்லாம் இல்லாம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தட் ரெசிபீஸும் பண்ணி குடுங்க. அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்ல உள்ள பெரியவங்களுக்கும் இந்த மாரி செஞ்சு குடுங்க. அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்னொரு பேட்ச் வந்து சுட்டுட்டு இருக்கேன். இதே மாரி எல்லா பணியாரத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். ஈஸியா டக்கு டக்குன்னு வேல முடிஞ்சிருங்க. டக்குன்னு சின்ன சின்ன குட்டி குட்டி பணியாரமா சுடுறதுனால டக்கு டக்குன்னு வேல முடிஞ்சிரும். நான் போட்டிருக்க அளவு பார்த்தீங்கன்னா, தாராளமா ஒரு 4லிருந்து 5 பேர் சாப்பிடலாம். அவ்வளோதான். நான் எல்லா பணியாரத்தையும் சுட்டு எடுத்துட்டேன்.
இந்த மாரி நல்லா ரொம்ப செவக்க விடாம, இந்த அளவுக்கு லைட் கோல்டன் கலர்ல எடுத்துட்டா போதும். நான் கொஞ்சம் கிரிஸ்பியா வேணுன்றதுக்காக, கொஞ்சம் கோல்டன் கலர்ல எடுத்திருக்கேன். நீங்க ஓரளவுக்கு ஒயிட்டாவும் எடுத்துக்கலாம். நல்லா தான் இருக்கும். மாவு வந்து நல்லாவே வெந்துரும். நல்லா வெளிய பார்த்தீங்கன்னா, கிரிஸ்பா இருக்கும். அதே சமயத்துல உள்ள பார்த்தீங்கன்னா, நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இது சாப்பிடவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அவ்வளோதாங்க தேங்காய் பால் பணியாரம் 2மே ரெடியா இருக்கு. வாங்க இப்ப பவுல்ல சர்வ் பண்ணிடலாம். ஈஸியான ரெசிபி தாங்க. குயிக்கா ஒரு மாவு வந்து அரிசி சாரி அரிசியும் பருப்பும் ஊறுற நேரம் மட்டும் தான். மத்தபடி ஒரு 10, 15 நிமிஷத்திலேயே டக்குன்னு ரெடி பண்ணிரலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. ஆ செட்டிநாடு பக்கம் பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த பணியாரம் வெரைட்டீஸ் வந்து நெறைய இருக்குங்க. அதுல பார்த்தீங்கன்னா, இந்த பால் பணியாரம் பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணம், அப்புறம் எல்லா விசேஷத்துக்குமே இந்த பணியாரம் இருக்கும். ஏதாவது ஒரு பணியாரம் இருக்கும். இது வந்து நல்ல ஒரு செட்டிநாடு ட்ரெடிஷ்னல் ரெசிபின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா நீங்க இந்த பணியாரத்த செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதே மாரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. நம்ம சேனல்ல ஹெல்த்தியான ரெசிபி, ஈஸி குக்கிங் மெத்தட்ல குடுத்துருக்கேன். ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க. அவ்வளோதான். பால் பணியாரம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த பால் பணியாரத்த செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.